ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான த நியூ கேட் சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோட்ல இருந்தே ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போக ஆரம்பிக்கும். பட் எடுத்த உடனே எந்த விஷயத்தையும் ஜட்ஜ் பண்ணாமல் கதையை ரொம்பவே பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த நியூ கேட் சீசன் 1 எபிசோட் 3. இப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த லிட்டில் ஃபாக்ஸை காப்பாற்றிட்டு வெளியே வந்துட்டு இருக்கான். நான் நினச்சதை விட அங்கே நிறைய ஸ்கல் ஃபேஸ் இருந்தது. கண்டிப்பாக அதை கில்டிட்டு ரிப்போர்ட் பண்ணணும். இந்த எலமெண்டையில் என்ன பண்ண நீ என் கூட கான்ட்ராக்ட் ஃபார்ம் பண்ணுறியா நம்ம ஹீரோ கேட்குறான். நான் உன்னை டேம் பண்ண உன்னோட ஸ்பெஷல் டேலண்ட் எல்லாம் வெளியே வரும் நம்ம ஹீரோ சொல்கிறேன். அந்த ஃபாக்ஸும் ஒத்துக்கிடவும் சரி நம்ம ஹீரோ அதை வந்து டேம் பண்ணுறான். இனிமேலேருந்து நம்ம எப்போ ஒன்றாவே இருப்போம் சரியா? பட் உனக்கு முதல்ல ஒரு பேர் வைக்கணுமே. உனக்கு என்ன பேர் வைக்கலாம் நம்ம ஹீரோ யோசிச்சு யோசுகா அப்படின்னு சொல்லவும் இந்த பேர் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குமா. அதுவும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி கத்துது. டேரா கிட்ட இருந்து நம்ம ஹீரோக்கு மெசேஜ் வந்திருக்கு. மாஸ்டருக்கு நான் லெட்டரை சென்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. இன்னைக்கு நான் ஹலோ சொன்னு சொல்லிருந்து நம்ம ஹீரோ மெசேஜ் பண்ணிட்டு இப்போ கில்டுக்கு ஸ்ட்ரைட்டா போய் ரிப்போர்ட் பண்றான். சிலிகா செல்சியா ரெண்டு பேரும் சொல்லுங்கன்னு சொல்லவோ யார்கிட்ட சொல்ல நம்ம ஹீரோ கேட்கறான். சிலிகா ஷின் ஏன் முன்னாடி தான் நிக்கிறான். அவன் ஏன் ரிப்போர்ட் பண்ணட்டும்னு செல்சியா சொல்றா. ரிப்போர்ட் பண்ணவா வேணாமா நம்ம ஹீரோ கேட்கறான். சாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொடுத்த ரிப்போர்ட்டை செல்சியா வாங்கிக்கிற. அடுத்து என்ன ஜாப் எடுக்கலாம்னு பார்க்கும்போது ஸ்கில் சக்சஸர் தேவை அப்படின்னு சொல்லி சர்ச்சோட ஆர்ஃபனேஜ்ல இருந்து ஒரு ஜாப் கொடுத்துருக்காங்க. மெல்லியும் அந்த ஆர்ஃபனேஜை சேர்ந்தவா தான். ஸோ இதனாலேயே நான் அந்த ஜாப் எடுக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போயிட்டு சர்ச்சை விசிட் பண்றான். எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு நான் கேட்கவும் நான் ஒரு அட்வென்ச்சரர் நம்ம ஹீரோ சொல்றான். என் ஜாப் ரெக்வஸ்ட் பார்த்து தான் வந்திருக்கீங்களான்னு கேட்கவும் ஆமாம் அது போக மில்லியவும் எனக்கு தெரியும், நான் அவளையும் பார்க்கணும் நம்ம ஹீரோ சொல்கிறான். சரி உள்ள வாங்கன்னு அந்த நன் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹே ஷின் அப்படின்னு சொல்லி மில்லி ஓடி போய் கட்டிப்பிடிக்கவும் அப்படின்னா நீங்கள் நல்ல பர்சன் தான் போலன்னு அந்த நன் சொல்கிறாங்க. மில்லி ஒருத்தங்க கூட அவ்வளோ ஈஸியில் ஒட்டிட மாட்டான்னு அவங்க சொல்கிறாங்க. ஏன் பேரு ட்ரியா அந்த சர்ச்சோட நன்னு அவங்க இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. நீ சொன்ன ஃபாக்ஸை காப்பாற்றிட்டேன் இதுதான் அது யோசுகா இவளால் தான் நான் அவனை காப்பாற்றினேன் தேங்க்ஸ் சொல்லுன்னு சொல்லவும் அந்த ஃபாக்ஸும் தேங்க்ஸ் சொல்லுது. உங்கள் ரெக்வஸ்ட்டை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறீங்களான்னு கேட்கவும் ஒரு யூனிக் ஸ்கில் எனக்கு கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லவும் கேம் வேர்ல்டில் தான் அது ரொம்ப காமன் இங்கே இல்லை போல நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஹீலிங்கா கியூரா எந்த ஸ்கில்ல நம்ம ஹீரோ கேட்கவும் ஆக்சுவலி பியூரிஃபை ஸ்கில் ரொம்ப ரேர்னு தெரியும், பட் அதுதான் எனக்கு வேணும்னு அவங்க சொல்லவும் அது கஷ்டம் தான் பட் பண்ணிடலாம் நம்ம ஹீரோ சொல்றான். அதை சொல்லிக் கொடுக்குறவங்கள உங்களுக்கு தெரியுமான்னு அந்த நான் கேட்கவும் அதை கத்துக்கிட்டது உங்க கையில தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ரிவார்டா எனக்கு அவ்வளோ பணம் தர முடியுமான்னு தெரியல நான் கேட்கவும் எனக்கு பணம் வேண்டாம், மில்லியை பத்தின டீட்டெயில்ஸும் இந்த சர்ச்சு கிட்ட இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு வேணும் நம்ம ஹீரோ சொல்றான். இந்த வேர்ல்ட பத்தி தெரிஞ்சுக்கணும் நம்ம ஹீரோ நினைக்கிறேன். ஓகே தான் அவனை நீங்க நம்பலாம் அப்படின்னு சொல்லி மில்லி சொல்றா. மில்லி சொன்னதுனால அவங்களும் ஒத்துக்கிறாங்க. பட் இந்த சர்ச்சுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்காதுன்னு சொல்லவும் உங்ககிட்ட கிடைச்ச இன்ஃபர்மேஷனை கொடுங்க போதும், மெயினா எனக்கு மில்லியை பத்தி தெரிஞ்சுக்கணும் நம்ம ஹீரோ சொல்றான். மில்லியோட டைட்டில் ஸ்டார் கம்போசர். அவளுக்கு சில விஷன்ஸ் வரும், அது அப்படியே ரியலா நடந்துரும் அப்படின்னு சொல்லவும் அப்ப அவளால ஃபியூச்சரை பார்க்க முடியுமா, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா அவ்வளவுதானே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சர்ச்சில் இருக்கிற நன்ஸை கூட இந்த இன்ஃபர்மேஷனை கேர்ஃபுல்லான ஆளுங்கிட்ட மட்டும் தான் ஷேர் பண்ண சொல்லுது. இப்போ ஒரு அட்வென்ச்சரர் எங்களை ப்ரொடெக்ட் பண்ண இருக்காருன்னு சொல்லவும் யாரு வில்ஹெல்மான் நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமான்னு அவங்க சொல்றாங்க. சரி இந்த பியூரிஃபையை யார் கத்துக்கிட போறாங்கன்னு கேட்க ஆக்சுவலி அந்த பர்சன் நான் கிடையாது, இந்த சர்ச்சோட முன்னாள் பிரீஸ்டோட பேத்தி தான் கத்துக்கிட போறாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த சர்ச்சில் ஏதோ பிரச்சனை இருக்கு, அதுக்காக தான் இவங்களுக்கு இந்த பியூரிஃபை தேவைப்படுது நம்ம ஹீரோவை புரிஞ்சுக்கிறான். ஆஃப்னேஷ் பசங்களாம் அந்த யோசுகாவை பிடிச்சி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நீ போய் யோசுகா கூட விளையாடலையா நம்ம ஹீரோ கேட்கவும் இப்ப போனா நான் தோத்துருவேன் மில்லி சொல்றா. சின்ன பசங்க எல்லாம் யோசுகாவை பிடிச்சி வச்சிருக்கிறதுக்கு அவளுக்கு பிடிக்காம அவ நம்ம ஹீரோ கிட்ட ஓடி வந்துருதா. ஹேயோ இங்க வா பாத்தீங்களா ஈஸி வின் அப்படின்னு மில்லி சொல்லவோ அடிப்பாவி நீ ஒரு ஸ்கேபரா, ஃபியூச்சர் முன்னாடியே தெரிஞ்சு வேணும் தான் நீ அந்த பசங்க கிட்ட போலியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அந்த சின்ன பசங்க எல்லாம் நம்ம ஹீரோவை பார்த்து பயந்து ஒதுங்கி போறாங்க. நீங்க தான் எங்களை காப்பாத்த போறதான்னு ஒரு பொண்ணு வந்து கேட்கவும் நீ என்ன சொல்றா டீட்டெயிலா சொல்ல நம்ம ஹீரோ கேட்கறான். இப்போ இருக்கிற பிரீஸ்ட் ஒரு பணத்தாசை பிடிச்சவர், அவர் இந்த ஆர்ஃபனேஜை க்ளோஸ் பண்ண போறாரு. புது பிரீஸ்ட் வந்தா தான் அந்த ஆர்ஃபனேஜை காப்பாற்ற முடியும்னு சொல்லவும் தெரியாமல அதை பண்ண முடியாதான் நம்ம ஹீரோ கேட்கவும் முடியாதுன்னு அந்த பொண்ணு சொல்றா. அதனாலதான் ஃபார்மர் பிரீஸ்டோட பேத்திக்கு இந்த பியூரிஃபை ஸ்கில்ல கத்து கொடுக்க போறாங்க போல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆனா சர்ச்சையும் ஆர்ஃபனேஜையும் எதுக்காக அவங்க க்ளோஸ் பண்ண நினைக்கணும்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சர்ச்சை இல்ல அவங்க ஆர்ஃபனேஜை மட்டும்தான். ஏன்னா சர்ச் மூலியமா அவங்களுக்கு காசு வரும், ஆர்ஃபனேஜ்னால செலவு தான். அவர் பணத்தாசை பிடிச்சவர்னு சொல்லவும் கவலைப்படாத ஷின் நம்மளை கண்டிப்பா காப்பாத்துவா அப்படின்னு சொல்லி மில்லி சொல்லுவோம். அப்ப சரின்னு அந்த பொண்ணு போற அவ்வளவுதானா நம்ம ஹீரோ கேட்கவும் மில்லி எது சொன்னாலும் அது கரெக்டா நடக்கும். ஸ்நாக்ஸ் ஒளிச்சு வச்சிருக்கிற இடத்துல இருந்து பெஸ்ட் ஃபுட் வரைக்கும் அவளுக்கு தெரியும் அந்த பொண்ணு சொல்றா. பண விஷயத்துக்கு பவரை பயன்படுத்திடாத சரியா நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அந்த நன் வந்து பார்த்தா எல்லா பசங்களும் நம்ம ஹீரோ மேல தான் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இதுதான் சிஸ்டர் லாஷியா அப்படின்னு இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. இவளுக்கு தான் நம்ம ஹீரோ பியூரிஃபையை கத்து கொடுக்கணும். அவ வாய் மட்டும் அப்பப்போ வளரும், பட் அவ ஹார்ட் ஒர்க்கிங் பொண்ணு அப்படின்னு சொல்லி தெரியா சொல்றா. பியூரிஃபை ஸ்கில்ல என்னால உனக்கு கத்து கொடுக்க முடியும், பட் அதை கத்துக்கிட்டதும் கத்துக்கிடாததும் உன் கையில தான் இருக்கு. நிறைய 100 எந்த இடத்துல வரும் நம்ம ஹீரோ கேட்கறான். கோஸ்ட் பிளேன் தான் அதுக்கு ஃபேமஸ் இடம்னு சொல்லவும் அப்ப சரி நம்ம அங்கதான் போகணும் நம்ம ஹீரோ பேசிட்டு இருந்தா. வில்ஹம் அந்த இடத்துக்கு வரான். அவங்க உன்ட்ட என்ன சொன்னாங்கன்னு வில்ஹம் கேட்கவும் மில்லியோட பவரை பத்தியும் இந்த ஆர்ஃபனேஜோட பிரச்சனையை பத்தியும் சொல்லவும் ஒரு புது பர்சன் எதுக்கு அதுக்குள்ள இவ்வளவு நம்புறீங்க அப்படின்னு வில்ஹம் கேட்கறான். ஏன்னா மில்லி சொன்னதுனாலன்னு சொல்லவும் அப்ப ஓகே அப்படின்னு வில்லும் ஒத்துக்கிறான். அவ்வளவுதானா எல்லாருமே மில்லி சொன்னா ஈஸியா நம்பிடுறீங்களேன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆனா நீ பிரச்சனை பண்ணா கண்டிப்பா நான் உனக்கு கொண்டுருவேன் அப்படின்னு வில் சொல்றான். வில் தேவையில்லாம அவர்கிட்ட பிரச்சனை பண்ணாத, அவர் நல்ல பர்சன் மில்லி நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்றா. சரி பியூரிஃபையை பத்தி சொல்லு அப்படின்னு சொல்லி வில் கேட்கவும் இந்த விஷயத்த சீக்கிரட்டா வச்சிருங்க, யார்கிட்டயும் சொல்லாதீங்க. பிரேயர் ஆப்ஸை கையில வச்சுட்டு லெவல் 150 இருக்கிற 200 கொன்னா பியூரிஃபை ஸ்கில் கிடைச்சிரும் நம்ம ஹீரோ சொல்றான். மான்ஸ்டர் நான் வீக் ஆக்குறேன், லூசியா அதை கொல்லு, அதுவுமே கொல்ற கணக்குல தான் வரும்.
ப்ரேயர் ஆர்ப்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் ஆல்ரெடி என்கிட்ட ஒன்று இருக்கு. ஸோ நம்ம இப்பவே கிளம்பலாம் நம்ம ஹீரோ சொல்றான். லாசியா உன்னால அதை பண்ண முடியுமான்னு கேட்க அவளும் சரின்னு சொல்றா. ஷின் நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லவும் சரி நம்ம ஹீரோ சொல்றான். லெவல் 150 இருக்கிற 200 மான்ஸ்டர்ஸ், இவன் சாதாரண ஒரு அட்வென்ச்சரர், இவனால அதை எப்படி தோக்கடிக்க முடியும்? அதுலயும் லாசியா வர இவன் வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி தான் இருக்கு இவன் அப்படின்னு சொல்லி வெளியதையோ யோசிக்கிறான். வெளி நம்ம ஹீரோவை தனியா மீட் பண்ணி பாருக்கு கூட்டிட்டு போறான். நீ சோசன் ஒன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தனான்னு கேட்குவான். அப்படின்னா என்னது நம்ம ஹீரோ கேட்கறான். பிறக்கும் போதே டைட்டில்ஸ் அண்ட் நாலேஜோட பிறக்கிறவங்கன்னு சொல்லவும் ப்ரீவியஸ் லைஃபோட மெமரிஸோ சேர்ந்து இருக்கிற மாதிரியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி வில் சொல்லுவோம். அப்படின்னா எனக்கு அதை பற்றி தெரில நம்ம ஹீரோ சொல்கிறான். இந்த இடத்துல ரீஎன்கார்னேஷனும் இருக்குங்கிறத நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறேன். கேம்குள்ளே நான் ரீஎன்கார்னேட் ஆயிருந்தாலும் நான் வந்து குழந்தையெல்லாம் பிறக்கல நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த சோசன் ஒன்னை பற்றி பீப்புள் யாருக்கும் தெரியாது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை சீக்ரெட்டாக வச்சுக்கோன்னு வில் சொல்கிறான். நீ ஆர்ஃபனேஜை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு ஹீரோ, நீ இவ்வளோ ஸ்ட்ராங்கானவனா பணம் ஆசை பிடிச்ச அந்த பிரச்சனை கொடுக்குற ப்ரீஸ்ட்டை தடுக்க வேண்டியதானே நம்ம ஹீரோ கேட்கவும். ஆல்ரெடி நான் அதையும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு வில் சொல்லுவோம். உண்மையிலேயே இவன் ரொம்ப நல்லவன் தான், பட் பார்க்க தான் வெள்ள மாதிரி இருக்கான்னு நம்ம ஹீரோ நினச்சி சிரிக்கிறான். அப்போ டேரா கிட்ட இருந்து நம்ம ஹீரோக்கு மெசேஜ் வருது. என் மாஸ்டர் கூடிய சீக்கிரம் திரும்ப வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. என் மாஸ்டர் நீங்க அப்படி என்னதான் பண்ணீங்க, உங்களை பத்தி நிறைய கேள்வி கேட்டாங்க அப்படின்னு சொல்லி அவ போட்டிருக்கா. இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிபிகேஷன் பிளிங்க் ஆகும். அதை டச் பண்ணா இது மூன் சாங்ஷனோட இன்ட்ரோடக்ஷன் லெட்டர் தானே, என்கிட்டயும் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி வில் காமிக்கிறான். லாசியாவை கூட்டிட்டு போய் அவங்க கோஸ்ட் பிளேனுக்கு போறாங்க. லாசியா இதுதான் ஹோலி ப்ரேயர் ஆர்ப், இதை நீ கையிலேயே வச்சுக்கிடணும் சரியா அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்குறான். இப்போ 100 மான்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய அந்த இடத்துக்கு வருது. என்ன லாசியா ரெடியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். அவ்வளோ ரெடின்னு சொல்கிறான். ஒரே அட்டாக்ல அந்த எல்லா மான்ஸ்டர்ஸையும் நம்ம ஹீரோ பிடிக்கிறான். ஹீலிங்கிற ஸ்பெல்லை யூஸ் பண்ணி அவளும் அதை கொள்றான். கேம்ல இருந்த மாதிரியே இந்த இடத்துலயோ ஹீலிங் ஸ்பெல் 100 கொள்ளுது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். நான் அதுங்களை தடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வில்லுமே போயிட்டு ஃபைட் பண்ணுறான். இப்படியே வில்லும் நம்ம ஹீரோவோ சேர்ந்து அந்த மான்ஸ்டரை வீக் ஆக்கி போடுறாங்க. லாசியா வந்து ஹீலிங் பண்ணி அதுங்களை கொள்றா. இந்த சீல் இந்த பேரியரை தாண்டி ரொம்பவே டேஞ்சரஸான 100 மட்டும்தான் இருக்கும். இந்த பேரியர் அதுங்களை வெளியே வராமல் ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு வில் சொல்கிறான். எந்த இடத்துல எத்தனை மான்ஸ்டர் இருக்குன்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு அதுக்கு தகுந்தபடி பிரிஞ்சு போறாங்க. இப்போ லோசியா அவங்க அதை வீக் பண்ணதுக்கு அப்புறமா ஹீலிங் பண்ணி அதுங்களை கொல்றா. நிறைய மான்ஸ்டர்ஸ் அவ கொல்றதுனால லாசியாவோட லெவலும் அதிகமாயிட்டு இருக்கு. லெவல் 150 நீ ரீச் பண்றப்ப பியூரிஃபை அடைவா நம்ம ஹீரோ சொல்றான். வெளில அவன் பங்குக்கு மான்ஸ்டர் கொண்டு வரான். அதே கோஸ்ட் பிளேன்ல தான் அந்த செகண்ட் பிரின்சஸ் ரியோனேவும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. வழக்கத்தை விட இங்க இருக்கிற ஸ்கல் ஃபேஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த ஸ்வாட் மட்டும் இல்லைன்னா என்னால அதுங்களை தோக்கடிக்க முடியாது அப்படின்னு அவ பாக்குறா. நீயும் அந்த இடத்துக்கு வந்து பிரின்சஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்றா. இப்படியே போனா நம்ம செத்துருவோம் அப்படின்னு சொல்லி சோல்ஜர்ஸ்லாம் பயந்து நின்றுட்டு இருக்காங்க. நீ அசால்ட்டா வந்து அந்த ஸ்கல் ஃபேஸை தனியாலாம் தோக்கடிக்கிறா. ஏங்கப்பா நாங்கள் இத்தனை பேர் சேர்ந்து தடுக்க முடியாததை இவங்க தனியாலாம் சமாளிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்க்குறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ இப்போ தான் நமக்கு நீ யார் அப்படிங்கிறதையே ஃபஸ்ட் டைமாக தெளிவாக காமிச்சிருக்காங்க. பட் ஃபஸ்ட் எபிசோட்லேயே காமிச்சிருப்பாங்க தான். பட் அவள் தான் ஸ்னீ அப்படிங்கிறது அப்போ நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நான் கூட அந்த ஸ்னீ இறந்து போயிருப்பா அப்படின்னு தான் நினச்சேன். பட் அவளும் நான் 500 வருஷம் கழிச்சும் உயிரோடு தான் இருக்கிறா. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.